குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஆப்பிள் வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக நம்ம ஆப்பிள் வேக வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நோவே சொல்ல மாட்டாங்க. ஆப்பிளோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆப்பிளில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நார்ச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குழந்தைங்களோட பிரெயின், ஹார்ட், போன், கண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் நம்ம டெய்லியுமே ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. தினமும் ஒரே மாதிரியாக நம்ம ஆப்பிள் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப இன்னும் பெனிஃபிட் அதிகமாகவே இருக்கும். குழந்தைங்களும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. மைதா மாவை விட கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு எப்பயுமே நம்ம கோதுமை மாவு தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதை தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு அதில் இருக்க சின்ன சின்ன கொட்டைங்க எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா லிக்விடாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்திங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லேசாக வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேபிக்கு செஞ்சு கொடுக்குறப்ப சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பேபிக்கு செட் ஆகுதா, அவங்க சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் குவான்டிட்டியோட அளவை அதிகரிச்சுக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆப்பிள் பியூரி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு எது வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன். கோதுமைன்றதால கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஆப்பிள் பியூரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது நல்லா குக் ஆகணும். ஒழுங்காக குக் ஆகாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒழுங்காக ஜீரணம் ஆகாது. இது கூடவே உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்வீட்னஸ்க்காக எதுவும் ஆட் பண்ணலை, ஏன்னா ஆப்பிள்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு மார்னிங் இல்லைனா நைட்டில் கூட கொடுக்கலாம். கோதுமைன்றதால சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.